சீக்கிரம் கிளம்புமா. என்ன இந்த மைனருக்கு கட்டி வைக்கவா? இல்ல மகா, உன்னை ஒரு ரவியோட சேர்த்து வைக்கத்தான். உன்னை ஒரு பொண்ணா நினைச்ச வரைக்கும் நம்புனேன். இப்ப பேயா நினைக்கிறேன். வெளியே போ. ஏண்டி, ஒரு தாய் மாதிரி பாசம் காட்டின என்னையா தப்பா நினைச்சிட்ட? நான் வளர்த்த பொண்ணுடி நீ. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேனே தவிர நாசமா போகணும்னு நினைக்க மாட்டேன்டி. உங்க அண்ணன் உன்னை வேற எங்கேயாவது கடத்தி கொண்டு போய் வச்சிருவாரோன்னு பயந்துதான் நான் உன்னை இந்த ரூம்குள்ள போட்டு பூட்டினேன். ஒரு பூட்டுக்கு 2 சாவி இருக்கிறது கூட உன் புத்திசாலி அண்ணனுக்கு தெரியாம போச்சு. சீக்கிரம் கிளம்புமா. நான் இதை நம்ப மாட்டேன். அப்படியா? அங்க பார். சீக்கிரம் வாமா. சீக்கிரம் உட்காருங்க. குமார், ரவி வந்துருவார்ல? கவலைப்படாத மக்கா. டிரைவர், ஸ்டாப் ஸ்டாப். டிரைவர், பாதை மாறி போய்கிட்டு இருக்கீங்க, வண்டி நிறுத்துங்க. வண்டி நிறுத்துறா. வண்டி நிறுத்துறா. வண்டி நிறுத்துறா. யாரா நீ? காரை இன்றைக்கு கொண்டு வந்த? அவனையே கேக்குற? அவனுக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளின்னா நான் சொல்றபடிதான் அவன் கேட்பான். அவனையே மிரட்டுற? ஏன் மச்சான், ரூம்ல போட்டு பூட்டி சாவியை கொடுத்தான்னு சொல்லி சாவியை ஆட்டி காமிச்சிங்களே, இங்கே ஆடி பண்ணிக்கிறீங்க. மச்சான், நீங்க போட்ட 3 முடிச்சோம் வேஸ்ட். தம்பி, சவால் விட்டீங்களே, இப்ப சவால் என்னாச்சு பாத்தீங்களா? ஆனந்தா பாஸ், என் கண்களே உன்னிட்ட ஒப்படைக்கு. அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் பாக்கணும். என்னடா கண்கள்னு சொல்லிட்டு ஒருத்தனை காமிக்கிறனே, இன்னொருத்த எங்கன்னு பாக்குறியா? இன்னொருத்த வந்துகிட்டு இருக்கான். அதான் அவளுடைய காதல. முதல்ல இவனை இழுத்துட்டு போங்கடா.
வாங்க 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 எல்லாரும் வாங்க வாங்க தம்பி. வணக்கம் ஐயா. வாங்கம்மா. அம்மா வாங்க. எல்லாரும் டிபன் சாப்பிடுங்க. வாங்க வாங்க. என் கல்யாணம், நான் பண்ணிக்க போற கல்யாணம். வாங்க அடடே, வாங்க 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 பெருசே. நான் தாலி கட்டுறதை நீங்க பாக்கணும். முதல்ல டிபன் சாப்பிடுங்க. வாங்க தம்பி. குட்டி வாங்க, நல்லா தின்னுங்க. ஏய், பூவு, கல்கண்டு, சந்தனம், பன்னீர் என்னமோ உங்க அப்பா வீட்டு காசுல வாங்குற மாதிரி கொஞ்சமா தெளிக்கிறிய. என் வீட்டு காசுரா, நல்லா ஆட்டி தெளி. கொடி படறதுக்கு ஒரு கொம்பு வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா உனக்கு ஒரு ஆலமரமே கிடைச்சிருக்கடி. முதல்ல இந்த ஆலமரத்துக்கு தான் நாம நன்றி சொல்லணும். நான் கவிஞனானதும் இந்த மரத்துக்கு கீழே, நம்ம காதல் வளர்ந்ததும் இந்த ஆலமரத்துக்கு கீழே தான். ஆமாரவே, இந்த மரம் மாதிரியே நம்ம காதலையும் அசைக்க முடியாது. மகா, நினைக்கிற வாழ்க்கை அமையலனாலும் கிடைக்கிற வாழ்க்கையை சிறப்பாக்கிக்கிறதாமா பொம்பளை. ரத்தனம் மச்சான், என்னய்யா உன் பொண்டாட்டி உன் தங்கச்சி இத கல்யாணம் விட நினைச்சாலுங்களா, இளவு விட நினைச்சாலுங்களா? ஏன் என்னாச்சு மச்சான்? போட்டி போட்டு அழுவுறாளுங்கய்யா. தபா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இளவு வீட்லயே ஆம்பளைங்க அழுவணும், பொம்பளைங்க சிரிக்கணும்னு கொள்கை உடையவானா. கொஞ்சம் ஆஃப் பண்ணி வை. அவ ஆடுற ஆட்டத்துக்கு நீ உடுக்கடிக்கிறியா? தாலி அத்துடுவ. அந்த நல்ல நாள் எப்போ இருந்தாயா காத்துட்டு இருக்கேன். மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. ஓம் கணபதி தியானாம்யா பூர்ணாபதி சஹஸ்ரதேவாங்கணபதோபவதி ஏதகாத்ரோஸ்யானாம் பவ ஏத்துருவேல பொண்ணு அழைச்சுடுங்க. சீக்கிரமா பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. மாமா, शतमानं भवति सदाय पुरुष आयुष्यवेन्द्रिके प्रतिष्ठति सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी नारायणी नमोस्तुते. गट्टिमेळं महा. மாப்பிள்ளை எனக்கு வேண்டப்பட்டவா. நேக்கு மந்திரம் மட்டும் தெரியும்னு நினைச்சிடாதே, துப்பாக்கி சுடவும் தெரியும். துப்பாக்கி அம்பி என்ற கொடுங்க. கொடுங்க சாமி. சுட்டதே இல்ல, சொல்லட்டுமா? இப்ப வேண்டாம் அம்பி, முகூர்த்தம் முடியட்டும். மாப்பிள்ளை அடிச்சுட்டு போ. அதுவும் பெட்டர். மன்னர்வாள் எந்திரிங்க. வாடி, மரியாதை வாடி. உங்க கண்ணு முன்னால ஒரு அநியாயம் நடக்குது, அதை பார்த்து பேசாம இருக்கீங்களே. உங்க மனசுல ஈர இருக்கு எதுவுமே இல்லையா? சொல்லுங்க. அவங்களே ஏண்டி கேக்குற? அவங்களுக்கு அச்சத போடவும் மொய் எழுதவும் தான் உரிமை இருக்கு. என்னை எதிர்த்து கேள்வி கேட்கங்க யாருக்கும் உரிமை இல்ல. நான் உன் அண்ணன். இப்ப மட்டும் தான் உனக்கு அண்ணங்கிற பாசம் பொங்கிட்டு வருதா? இது வரைக்கும் நீ எனக்கு என்ன பண்ணிருக்க? ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமையில ஒன்னாவது நீ ஒழுங்கா பண்ணிருக்கியா? நான் நினைச்சிருந்தா உன்னை ஏமாத்திட்டு திருட்டு கல்யாணம் பண்ணிருக்க முடியும். நான் மட்டும் இல்ல, பொம்பளை மனசு வச்சா அந்த ஆண்டவனே காவலுக்கு இருந்தா கூட அவனை ஏமாத்திட்டு போயிடுவா. ஆனா நான் அதை செய்யல. ஏன்? தங்கச்சிங்கிற பாசம் உனக்கு இல்லைனாலும் அண்ணங்கிற பாசம் எனக்கு இருந்துச்சு, இப்பவும் இருக்கு. அதனாலதான் உன் ஆசையோட
உன் கையால தாலி எடுத்து கொடுத்தா தான் கல்யாணம்னு இவ்வளவு வருஷமா காத்திருந்த. அதுக்காக ஒரு கொலைகாரனுக்கு உன்னை கட்டி வைக்க சொல்றியா? அதுவும் யார கொலை பண்ணா? உன் முறை மாமன, உனக்கு தாலி கட்ட காத்திருந்தவன. அண்ணா அவன் என்ன கெடுக்க வந்தவன். அவன் உன்னை கெடுத்திருந்தா கூட இவன் கொலை பண்ணத நான் ஒத்துக்க மாட்டேன். நான் பண்ணியிருந்தா ஒத்துக்குவியா? அந்த கொலைய நான் தான் பண்ணேன். நான் செஞ்ச கொலையை அவர் செஞ்சதா ஏத்துக்கிட்டு எனக்காக ஜெயிலுக்கு போனாரு. இப்ப சொல்லுடா, இவருக்காக நான் காத்திருந்தது தப்பா? கட்டிக்க நினைச்சது தப்பா? சொல்லுடா. மாப்பிள, வந்து தாலி கட்டுங்க. மச்சான், இதோ வந்துட்டேன். ஒண்ணும் இல்ல, ரவிய. கட்டி மேடம், கட்டி மேடம். கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சு எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்குமே கிடைக்க கூடாது. என்ன சுட்டுட்டு நீ ஏன் ஜெயிலுக்கு போற? நான் தான் ஏற்கனவே செத்துக்கிட்டு இருக்கேனே. என்ன மன்னிச்சிருங்க ரவி. நான் உங்களுக்கு இல்லாம வேற ஒருத்தருக்கு சொந்தமாடுவேணுங்கிற பயத்துல நான் மூச்சு நின்னாலும் நீ எழுதுறது மட்டும் நிறுத்தவே கூடாது. இல்லம்மா ரவி, நம்ம வாழ்ந்தா கட்டிலுக்கு போவோம், தொட்டிலுக்கு போவோம். அப்போ இந்த அழகும் இளமையும் நிச்சயமா நிலைக்காது. அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். ரவி, இப்ப உங்க மனசுல அழகான மக மட்டும்தான் இருப்பா, இளமையான மக மட்டும்தான் இருப்பா. அதனால நீங்க நிச்சயமா எழுதணும், நிறைய எழுதணும். எழுதுவீங்களா ரவி?